எஸ்வி சேகர், சிவி சண்முகம் மற்றும் பல முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அண்ணாமலை அவர்களை விமர்சித்து பேசியிருக்காங்களாம். இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. நீங்கள் எப்படிங்க அண்ணாமலை அவர்களை விமர்சித்து பேசலாம்? அப்போ நாங்களே எதுக்காக இருக்கோம்? எங்களோட கண்டென்ட்டில் நீங்களே எடுத்துக்கிட்டா அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் தான் அவருக்கு பஞ்சாயத்து பண்ணி வைப்போம். அதுதான் நாங்கள் இருக்கோம். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான் எல்லாம் எடுக்கிறது ரைட்டு, முழுசா தெரியுற மாதிரி போடுங்க. ஓட விரட்டி அடிப்போம். இதுவும் தம்பி இல்வாடு. அடுத்த கேள்விக்கான பதில். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்த நம்ம அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை பற்றி பல்வேறு விஷயங்கள் புகழ்ந்தும் மற்றும் பல விஷயங்கள் பேசியிருக்காராம். அதில் குறிப்பாக மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, தமிழ்நாட்டில் அண்ணாமலையினால் தான் பட்டி தொட்டி எங்கும் பிஜேபி போய் சேர்ந்தது, பிஜேபியோட கட்சி போய் சேர்ந்தது அப்படின்ட்டு அண்ணாமலையை புகழ்ந்தோம். மற்றும் அண்ணாமலை தலைமையில் கீழே 25+ சீட்ஸ் நாங்கள் எம்பி எலெக்ஷன் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காராம். भारत माता की जय। आप मत बोलिए भैया, भारत माता की। எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பல் தேய்ச்சி பொய்யாவே சாப்பிட்ற நம்ம அமித்ஷா அவர்கள் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்தியாவிலேயே ரொம்ப தொன்மையான மொழியான தமிழ் மொழியை எனக்கு தெரியாததை நினச்சி நான் ரொம்ப வெக்கப்படுறேன், நான் ரொம்ப வேதனைப்படுறேன், நான் ரொம்ப துக்கப்படுறேன் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் மன்னிப்பு வேற கேட்டிருக்காராம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அமித்ஷா சார், நீங்கள் தமிழ்நாட்டில் திருக்குறள் பேசினாலும் சரி, தமிழ் மொழியை உயர்த்தி பேசுகிற மாதிரி நடித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நடிப்பை போட்டாலும் அந்த நடிப்புக்கு நீங்கள் ஆஸ்கர் அவார்டே வாங்கினாலும் தமிழ்நாட்டில் மக்களோட நிலைமை பிஜேபி கிட்ட இப்படி தான் இருக்கும். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். அடுத்தது முக்கியமாக குறிப்பாக ஒன்று சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமரை நாங்கள் இந்தியாவுக்காக கொண்டு வருவோம், தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒருத்தர் பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம மோடிஜியோட ஆட்சி காலம் சரியில்லைன்னு அவரே இன்டெரக்டாக சொல்கிறாரா? தமிழ்நாட்டிலேருந்து பிரதமராக போனால் யார் இப்போ? நம்ம எடப்பாடி என்ன சொல்லியிருக்காங்க, அமித்ஷாவோட வருகை தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தல் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிரொலிக்கும்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 எம்எல்ஏ சீட் இருந்தது, அது இல்லாமல் இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி வேறு வச்சுருக்கீங்க எம்பி சீட்டுக்கு. அப்போது ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சனால இருக்கிற 2 சீட்டும் போய்டுன்னு சொல்கிறீங்களாக்கா? இப்போ தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே எல்லாரோட டார்கெட்டும் ஒருத்தர் மேலே தான் இருக்குது. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலையின் பேரை கேட்டாலே அடிச்சுட்டு போகிறாங்களாம். ஏன்பா அவர்னா கோயில் மணியா? போகிறவங்க வரவங்க எல்லாருமே அவர் அடிச்சுட்டு போகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. இப்போ அதிமுகவில் இருக்கிற முக்கிய நபர்கள் எல்லாருமே பெரும் விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, கடும் கோபத்திலும் இருக்காங்க. அண்ணாமலையோட அஸ்திவாரத்தையே அசைச்சு பார்க்குற அளவுக்கு அவங்க பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அண்ணாமலை சார், கொஞ்சம் தெருவில் போகும்போது பார்த்து நடந்து போங்க, அவங்க கிட்ட மாட்டினீங்க கமலாலயத்துக்கு போகிறதுக்கு வழி கூட தெரியாத மாதிரி பண்ணுறாங்க போல, அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்காங்க. ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. இதில் முதல்ல செல்லூர்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாஜகவில் மாநில தலைவர் பதவி என்பது பொம்மை பதவி அல்ல, பொம்மையை எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம், கோமாளியாகவும் வைக்கலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்களை கோமாளி மாதிரி சித்தரித்து பேசியிருக்காரு நம்ம செல்லூர்ராஜ் அண்ணன். அடுத்ததா நம்ம சிவி சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாராயம் விற்பவர்கள், கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடையவர்கள், பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் மற்றும் ஏழை மக்களை ஏமாற்றி பண மோசடி செய்தவர்களின் பணம் பெற்றுக்கொண்டு கட்சியில் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கிய தரங்கெட்ட அண்ணாமலை எங்களுடைய ஆளுமை மிக்க தலைவர் ஜெயலலிதாவை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது அப்படின்ட்டு சிவி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் தான் வளர்ந்து விட்டோம் என்று கூறினீர்கள் அல்லவா, வளர்ந்துட்டா நீங்கள் போயிடுங்க தனியாக, எங்கள் கூட ஏன் இருக்கீங்க கூட்டணியில், உங்களுக்கு தான் அதிமுகவே பிடிக்கல, உங்களை யார் இப்போ இழுத்து பிடிச்சிட்டு இருக்கா, ஏன் எங்களையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சிவி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இது என்னமோ இன்னைக்கு நேத்து பேசின விஷயமா எனக்கு தெரியல. இவ்வளோ ஆதங்கத்தை எடுத்து கொட்டுறாரு அப்படின்னா எவ்வளோ கடுப்புல இருந்திருப்பாரு அந்த மனுஷன். அது மட்டும்
இல்லாம நம்ம ஜெயக்குமார் அவர்கள் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் கர்நாடகாவுக்கு போனாரு, கர்நாடகா என்ன வின் பண்ணிட்டாங்களா, இவர் போனனால்தான் கர்நாடகாவே தோத்துட்டாங்க பிஜேபி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. மேலும் கத்துக்குட்டியான அண்ணாமலைக்கு ஒரு வரலாறுமே தெரியாது, தலைவர் பகுதிக்கு தகுதியற்றவர் அப்படின்ட்டு விமர்சிக்கவும் செஞ்சிருக்காரு நம்ம ஜெயக்குமார் அண்ணன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? யோ, இப்படி கேப்பே விட மச்சே என்னையா அர்த்தம்? கொஞ்சமா கேப் விட்டு விட்டு அடிங்கயா. மேலும் இதை பத்தி எஸ்வி சேகர் அவர்கள் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னப்பா அந்த கழுதை வருத்தமா நிக்குது, அங்க மேன்னு ஓவரா கத்திக்கிட்டு நிக்கிற ஆட்டை கழுதைன்னு திட்டாங்களாம். அதான் கழுதை என்னை எப்படி கேவலப்படுத்திட்டீங்களேன்னு வருத்தமா இருக்கான். அதாவது அண்ணாமலை சார், ஆட்டுக்குட்டியை கழுதை கூட ஏன் கம்பேர் பண்றீங்க, கழுதை கூட கம்பேர் பண்ணி ஏன் கழுதையை கேவலப்படுத்துங்க அப்படின்ட்டு எஸ்வி சேகர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காராம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அண்ணாமலை அவர்களை, பாஜகவோட மாநில தலைவர் அவர்களை இவ்வளோ அசிங்கமா திட்டுறாங்க. இதுக்கு மேலே இந்த கூட்டணிலாம் நீடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு மேலேயும் அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியில நீடிப்பாரு, இல்ல மாநில தலைவராக நீடிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? போதும்டா. என்ன ட்ரெஸ்ஸ கலட்டுறா? ஒருவேளை இதை செல்லுறது கொண்ட போறானோ? ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார்? என்னடா சின்ன பிரச்சனை? எது எப்படியோ தமிழ்நாடு மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து பிஜேபி போடுறதுக்கு நம்ம அண்ணாமலை அவர்களே பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சிட்டார்ல, அதுக்கு தான். நன்றி. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.